சுத்தி இயற்கையா மலைகள்ல நடக்கக்கூடிய பொங்கல் திருவிழாவை பார்க்கறதே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. கொடைக்கானல்ல கவுஞ்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காளைகளுக்காக ஒரு திருவிழா எடுத்து பயங்கர வித்தியாசமான முறைப்படி வந்துட்டு கொண்டாடினாங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, பட் அந்த வேண்டுதலை நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா அது அவங்களோட பிரைவசி அப்படின்றனால பெண்கள் எல்லாரும் வெள்ளை புடவை வந்துட்டு அணியிறாங்க. அணிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு தண்ணியில போயிட்டு ஃபுல்லா முங்கிட்டு அந்த கோயிலை சுத்தி அடி அளந்து கும்பிடுதல், அதாவது படுத்து படுத்து அந்த அடி ஒவ்வொரு அடியா வந்துட்டு கும்பிடுறாங்க. ஸோ இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நேர்ல பார்க்கும் போதே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு சாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அந்த அடி அளது கும்பிடுதல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் உங்களோட காளைகள் குதிரைகள்லாம் கொண்டு வந்து மாவிளக்கு வந்துட்டு எடுத்தாங்க. நம்மளோட குதிரைக்கும் காளைகளுக்கும் எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நேரில் பார்க்குறதே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு மலை கிராமங்களில் அந்த மலை மக்கள் அவ்வளோ சிறப்பாக அவங்களோட பாரம்பரியத்தை இன்னும் விடாமல் அவ்வளோ முறைப்படி வந்துட்டு கொண்டாடினது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் ஜூன் 12 இப்போ மதியம் ஒரு 2:30 மணியை போல் மஞ்சு விரட்டு ஆரம்பிக்கும். இது வித்தியாசமான ஒரு மஞ்சு விரட்டு, அதை நான் போடுறேன்னு பாருங்கள்.